அப்படியே தரையிலே படர்ந்து போச்சோம். அப்ப வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்படியே இம்மாதிரி என்ன சாயத்தை கொஞ்ச நாள் கொஞ்சம் பெருசாகி பூ காயெல்லாம் வச்சுட்டான். கை பிடிக்கணும் பூவே காயெல்லாம் வச்சுட்டான். அப்ப என்ன பண்ணிச்சான், மறுபடியும் பூசணிகளை பார்த்துட்டு உனக்கு வெக்கமா இல்லையா, நான் பாரு பூ காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டேன், நீ இன்னும் தரையிலே இருக்கேன்னு சொல்லி பூசணிக்கொடி பார்த்து என்ன பண்ணிச்சான், கத்திரி செடி வந்து கிண்டல் பண்ணிச்சான். பூசணிக்கொடி என்ன பண்ணிச்சான், அதுக்கும் எதுவுமே பேசல. சரியா, கொஞ்ச நாள் இதே போனோம்னா என்ன பண்ணிச்சான், பூசணிக்கொடி நல்லா முந்தி நீங்க இப்படி எல்லாம் கிண்டல் பண்றாங்களே சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், மேல ஏறி செவுத்து மேல போய் படர்ந்து போச்சான். எப்படி போச்சான், படர்ந்து போச்சான். கொஞ்ச நாள் என்னாச்சான், அவங்க வீட்டு ஓடு இருக்குல்ல, அந்த ஓட்டு மேல எல்லாம் ஃபுல்லா படர்ந்து வச்சான். சரியா, அப்புறம் என்னாச்சான், பூ காயெல்லாம் நிறைய வச்சு புதுசா வளர்ந்து மேல படர்ந்து இருந்துச்சான். ஆனா வந்து பூசணிக்கொடி என்ன பண்ணிச்சான், கத்திரி செடி சின்னதா தானே இருக்கும், பூசணிக்கொடி மேல போயிடுச்சுல. ஆனா பூசணிக்கொடி என்ன பண்ணிச்சான், கத்திரி செடி பார்த்து எதுவுமே கிண்டல் பண்ணல. கத்திரி செடி என்ன பண்ணிச்சான், அப்படி அண்ணாந்துதான் பூசணிக்கொடி பார்த்துச்சான். எப்படி பார்த்துச்சான், இப்படி அண்ணாந்துதான் பூசணிக்கொடி பார்த்துச்சான். சரியா, இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, அண்ணாந்து பார்த்தா கத்திரி கதை பேரு. இந்த கதையில இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம ஒரு செயல் செய்யும் போதும் நம்ம ஏதாவது முயற்சி செய்யும் போதும் நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் எதையும் காதுல வாங்கிக்காம நம்மளோட முயற்சிகள்ல நம்மளோட செயல்ல நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். சரியா, நம்ம வளர்ந்து நின்று அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். சரியா, நம்மளோட வளர்ச்சிகள் தான் என்னது, அவங்களுக்கு பதிலடி. ஓகேவா, இப்ப என்ன பண்ணுச்சா, கத்திரி செடி பூசணிக்கொடி அண்ணாந்து பார்த்துச்சு பாத்தீங்களா. ஆனா பூசணிக்கொடி என்ன பண்ணுச்சு, நம்ம வாய் சும்மா அவங்க கிட்ட சண்டை எதுவுமே போடாம கத்திரி செடி கிட்ட அதோட வளர்ச்சியில என்ன பண்ணுச்சு, அது ஜெயிச்சு காட்டுச்சுல்ல.